ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஆன்மீக கதை பகுதியில் இன்னைக்கு நாம் எல்லாரும் வாழ்க்கையில் அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த கதையில் நான் சொல்ல போகிறேன். அதாவது பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி. இதை பற்றி விளக்கும் ஒரு எளிய கதை தான் இப்போ நான் சொல்லலான் இருக்கேன். ஒரு காட்டில் சுபத்திரை என்கிற வேடர் குல பெண் தன் கணவரோடு வாழ்ந்து வந்தார். ரொம்ப நாட்களாக இந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. நிறைய விரதங்கள் அனுஷ்டித்து வந்தாள் அந்த பெண். விரதத்தின் பலனாக அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அவர்களுக்கு. அந்த குழந்தையை 2 பேரும் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த 5 வயது குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தண்ணீர் எடுத்து வருவதற்காக அருவிக்கு போனாள் அந்த பெண். அருவியில் போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய குடிலுக்கு திரும்பியவள் திடுக்கிட்டு போயிட்டா. ஏன்னா அந்த இடத்துல அவளுடைய குழந்தைய ஒரு நாகம் தீண்ட விஷம் ஏறி உயிருக்கு போராடிட்டு இருக்கு அந்த குழந்தை. அழகு அந்த குழந்தை. இவ அதை பார்த்துட்டு தரையில விழுந்து அழுது புலம்புறா. ஐயோ, என் குழந்தைய பாம்பு கடிச்சுடுத்தேன்னு அவ கதறா. அவளுடைய சத்தமான அந்த குரலை கேட்டு ஓடி வரான் கணவன். விஷயம் அறிந்து அந்த பாம்பு தங்கியிருந்த பாம்பு புற்றை தகர்த்து அந்த பாம்பை பற்றி சுபத்திரையிடம் இழுத்து வந்தான். சுபத்திரை கிட்ட சொல்றான், நம் குழந்தையை தீண்டிய இந்த பாம்பை கத்தியால் வெட்டி கொல்லட்டுமான்னு கேட்குறான் சுபத்திரையோட கணவன் அந்த வேடன். இந்த பாம்பை கொன்னுட்டா என் குழந்தை உயிர் பிழைக்குமான்னு கேட்குறா சுபத்திரை. இந்த பாம்பை கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை பிழைத்து விடுமா அப்படிங்கிறான் கணவன். இந்த பாம்பை கொன்றுவிட்டால் உலகத்தில் பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா? பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது, ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் இல்லையா? இவா 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு இருந்த பாம்பு பேசுறது, மூடா, அவள் என்னை கொல்ல வேண்டாம் என்கிறாள், நீ கொல்வேன் என்று அடம் பிடிக்கிறாய். நன்றாக யோசித்துப்பார். இங்கு நீ, உன் மனைவி, உங்கள் குழந்தை இருக்கிறீர்கள். நான் தீண்டி கொல்ல வேண்டுமென்றால் உன்னையோ உன் மனைவியோ கொண்டிருக்கலாம். உங்கள் குழந்தையை மட்டும்தானே தீண்டினேன். அதுவும் என்னை மிருத்யு தேவதை ஏவியதால் தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று. இதில் என் தப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறது அந்த பாம்பு. யார் அந்த மிருத்யு அப்படின்னு கேட்குறான் வேடன். மிருத்யு தேவதை அவன் முன் தோன்றினான். குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் அப்படின்னு வேடன் கேட்கிறான். நான் காரணமில்லை, என்னை காலன் ஏவினான். பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்றான் மிருத்யு தேவதை. காலன் என்பவன் யார் என வேடுவன் கேட்க யமதர்மன் அவன் முன் தோன்றினான். இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா? நான் காரணமில்லை, என்னை பகவான் ஏவினான். நான் மிருத்யு தேவதையை ஏவினேன். மிருத்யு தேவதை பாம்பை ஏவினான். பாம்பு குழந்தையை கடித்தது என்றான் யமதர்மன். உன்னை ஏவிய அந்த பகவான் யார் அப்படின்னு இந்த வேடன் கேட்டபோது ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேடுவனுக்கு காட்சியளித்தான். எல்லாவற்றுக்கும் காரணம் நீதானா என்றான் வேடுவன். பகவான் கூறுகிறார், மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி. பாம்பு கடித்து உன் குழந்தை சாக வேண்டும் என்பதே நியதி. அது நிர்ணயமானதால் நானே நடத்தி வைத்தேன் அப்படின்னு பகவான் சொன்ன உடனே இந்த வேடன் சொல்றான், எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறீர்கள், நான் நம்ப மாட்டேன். குழந்தையை கடித்த இந்த பாம்பை வெட்டியே தீருவேன் என்று ஆவேசத்துடன் கத்தியை எடுக்க தன் தோள் பைக்குள் கையை விட்டான் வேடுவன். வேடுவனுக்கே தெரியாமல் அவன் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் வேறொரு பாம்பு புகுந்திருந்து அது அவனை தீண்டிவிட்டது. உடனே அவன் வாயில் நுரை தள்ளி மயங்கி கீழே விழுந்தான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவன் மனைவி உடனடியாக காட்டுக்குள் சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கி பிழிந்து அவன் வாயில் சாற்றை ஊற்றினாள். வேடுவன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து பிழைத்து கொண்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் சிரித்தனர்.
பகவான் சொன்னார், எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்ற ஞானம் படைத்தவள் உன் மனைவி. அப்படி இருந்தும் தன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடி கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரவில்லை? குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை? ஆனால் உன்னை காப்பாற்றி விட்டாள். அதற்கு என்ன காரணம்? பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன் விதி. பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது உன் குழந்தையின் விதி. அது அவரவர் வினை பயன்தான் என்றார் பகவான். எவ்வளோ ஒரு அருமையான விளக்கம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு விதி இருந்தால் அந்த நேரத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. நமக்கு என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒரு உடம்பு வந்தாலே, வீட்டில் யாருக்காவது ஒரு உடம்பு வந்தாலே முதல் உதவி டக்குன்னு செஞ்சோன்னாக்க சரியாயிடும். ஆனால் அது நமக்கு தோணணும். அந்த மாத்திரை நமக்கு உடனே கிடைக்கணும், எடுத்து கொடுக்கணும். அதுதான், அது கொடுக்க முடியாமல் போச்சுன்னா விதி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதுதான் அழகாக பகவான் உணர்த்தியிருக்கார். அதனால் இந்த கதையில் வர மாதிரி இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பது தான் விதி. பிறந்தவா ஒரு நாள் இறந்து தான் போகணும். அதை மாற்றவே முடியாது. இந்த பூமியிலே இருந்துட முடியுமா? கடைசி வரைக்கும் கிடையாது. அந்த நம்ம வாழற இந்த நாளில் இருக்கிற வரைக்கும் நாம் எல்லாருக்கும் நல்லது நினச்சிண்டு, நல்லதை செஞ்சுட்டு, பகவான் நாமாவையே சொல்லிட்டு, பகவானையே நினச்சிண்டு, நல்ல கண் பார்வையை கொடுத்துருக்கான், நல்லதை பார்த்துண்டு, காது நல்லதை கேட்டுண்டு, வாய் கொடு நல்ல பகவான் நாமாவை சொல்லிண்டு நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நம்ம வாழலாம். இதை தொடர்ந்து இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். இதுவும் நம்மள நிறைய பேர் பகவான் மேலே வச்சுருக்கிற பக்தி, நம்ம தான் நிறையா பகவான் மேலே பக்தி வச்சுருக்கோம். பகவானுக்கு நிறைய நம்ம அபிஷேகங்கள்லாம் பண்ணி, அலங்காரங்கள்லாம் பண்ணி, நைவேத்தியங்கள்லாம் நிறையா பண்ணி நல்லா கிராண்டாக பூஜை பண்ணுறோம். நம்ம பக்தி தான் உயர்ந்ததுன்னு நம்ம நிறைய பேர் நம்மள நினச்சிட்டு இருப்போம். அதில் ஒரு கர்வம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. ஆஹா, நம்ம எப்படிலாம் பூஜை பண்ணுறோங்கிற ஒரு கர்வம் கூட ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த கர்வத்தை போக்கும் விதமாக உள்ள ஒரு கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கதை பஞ்ச பாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு கண்ணனின் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆள் இல்லைன்னு ஒரு கர்வம் இருந்தது. இதை பார்த்த கண்ணன் பாஞ்சாலின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணினார். ஒரு நாள் காட்டில் இருந்த திரௌபதியை பார்ப்பதற்காக கண்ணன் வந்தார். கண்ணனை பார்த்த திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணன் கிட்ட சொல்கிறா, அண்ணா, நீங்கள் துவாரகையிலிருந்து எப்படி வந்தீர்கள்? தேர், குதிரை, பல்லக்கு என எதையும் இக்காட்டில் காணவில்லையே அப்படின்னு கேட்குறார். தங்கையே, ஏனோ மனம் உன்னை பார்க்கும் ஆவலால் உந்தி தள்ளியது. ஆதலால் நடந்தே உன்னை காண இங்கே வந்து விட்டேன் என்றார் கண்ணன். அதை கேட்டு திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது. அண்ணா, என்னை காண உங்கள் பொற்பாதம் நோக நடந்தே வந்தீர்களா? அவை எந்த அளவு வலிக்கும். சரி சரி, நான் வெந்நீர் போட்டு தருகிறேன், நீராடுங்கள். தங்களின் உடல் களைப்பு நீங்கும், நடந்த கால்களுக்கும் இதமாக இருக்கும் என்றாள் திரௌபதி. கண்ணனும் சிரித்து கொண்டே தலையாட்டினார். திரௌபதியின் வேண்டுதலை ஏற்று பீமன் தன் பலத்தையெல்லாம் காட்டி ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான். வந்தவன் அருகே ஓடிய ஆற்றில் கொப்பரையை ஒரே அழுத்தாக அழுத்தி தண்ணீர் எடுத்தான். 3 பெரிய பாறைகளை உருட்டி வந்தான். அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான். ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து வந்து தீப்பற்ற வைத்தான். ஜுவாலை விட்டு தீ எரிந்தது. ஆனாலும் மதியமாகியும் கொப்பரை தண்ணீர் துளி கூட சுடவில்லை. கண்ணன் தங்கையிடம், தங்கையே, மதியமாகிறது, வயிறும் ஆகாரம் கேட்கிறது, அடியேன் தீர்த்தமாட வெந்நீர் என்னாச்சு என கேட்க திரௌபதி கண்கலங்கியவாறே, அண்ணா, என்ன சோதனையோ தெரியவில்லை, ஏனோ கொப்பரையின் நீர் துளி கூட கொதிக்கவில்லை, மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றாள். கண்ணன் பாஞ்சாலியின் பக்கத்தில் இருந்த பீமனிடம், பீமா, அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார். பீமனும் கண்ணன் ஆணைப்படி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்க்க கொப்பரையின் உள்ளிருந்து குட்டி தவளை தாவி ஓடியது. கண்ணன் பாஞ்சாலியிடம், தாயே, ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் அந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான். அந்த தவளை சுடுநீரில் சிக்கி மாண்டு விடாமல் இருக்க
என்னை பிரார்த்தித்து கொண்டே இருந்தது. அதன் பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்கச் செய்தேன். இப்போது புரிகிறதா ஏன் கொப்பரை நீர் கொதிக்கவில்லை என்று? ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியதென்று பார்த்தாயா என்றார் கண்ணன். திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீரென உரைத்தது. ஆஹா, கண்ணனிடம் நான் கொண்ட என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே. இப்போது இந்த தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான். ஒரு தவளை கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது. அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தாள் திரௌபதி. பகவான் ஒருவரின் உள்ளத்தின் பக்தியை தான் பார்க்கிறானே தவிர அவன் அணியும் பஞ்சகச்சத்தையோ சப்தமாக சேவிப்பதையோ இல்லத்தில் 3 மணி நேரம் திருவாராதனம் செய்வதையோ அவன் படைக்கும் பட்டு பீதாம்பரத்தையோ அக்கார அடிசலையோ ஜீர அன்னத்தையோ அல்ல. அவன் நமக்கு எவ்வளவு அழகாக அலங்காரங்கள் திருமஞ்சனம் கண்டருள செய்வித்தான் என எதையும் பார்ப்பதில்லை. அந்த நேரங்களில் அவன் உள்ளத்தில் தன் மீது பக்தி எவ்வாறு உள்ளது என்பதை மட்டுமே தான் பார்ப்பார். அதே நேரம் நான் பகவானுக்கு அதை செய்தேன், நான் மட்டும் இல்லை என்றால் என்ற கர்வமும் கூடாது. பக்திக்கு துளி கூட கர்வமும் கூடாது என்பது புரிகிறதல்லவா இந்த கதையிலிருந்து? ஆண்டாள் சொன்னது போல் பகவானை வாயினால் பாடி அவனை நம் மனத்தினால் எப்போதும் சிந்தித்தால் தவளைக்கு அருள் செய்தது போல நம்மையும் நம் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் காப்பதோடு மட்டுமில்லாமல் அவன் பாதங்களையே நாமும் சரணடையும்படி செய்து விடுவான். பக்தியில் நாம் ஒருவருக்கொருவர் பாரபட்சம் குறைகள் காணாமல் காட்டாமல் அனைவரையும் ஒன்றாக பாவிப்போம், படிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.